காதல்னா என்ன? எல்லா நாட்டிலையும், எல்லா பிளேஸ்லையும், எல்லா காவியங்கள்லையும், எல்லா வரலாற்றுலையும், இன்க்ளூடிங் நம்ம கடவுளை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் காதலை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது, தவிர்த்துட்டு கடக்கவே முடியாது. எக்காலத்திலும் ஒரு முக்கியமான ஒன்றா மனிதர்களுடைய உணர்வுகளில் கலந்துருக்கிற ஒரு ஜீவன் அப்படின்னா காதல் தான். நீங்கள் வாழ்க்கையில் எதை வேணால் கடந்துடலாம், காதலை கடக்காம உங்களால் பயணிக்கவே முடியாது. கௌரவத்தால் அந்த காதலை நீங்கள் இழந்திருக்கலாமே தவிர்த்து மற்றபடி காதல் உங்களுக்குள்ளே வசிச்சுக்கிட்டே தான் இருக்கும், இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் காதலை பற்றி போடும்பொழுது ஒரு 3 விதமான வெரைட்டியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல்ஸ் படிக்கும்போது எழக்கூடிய ஒரு காதல், அப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறதுலேருந்து இல்லை காதல் திருமணம் பண்ணிக்கிறதுலேருந்து எழக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு தோணுது. முதல்ல இந்த ஸ்கூல் டைம்ஸில் எழக்கூடிய இந்த காதலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம அவங்கள பார்க்கும்போதே ஹார்ட் பீட் லெவல் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக துடிக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான காதல், வாழ்க்கையில் நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு காதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு கோல், லட்சியம் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போயிட்டு நான் அதில் கலக்க விரும்பலை. ஏன்னா இப்போது எல்லாருக்குமே தொழில் அப்படின்றது காதல் தான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வேற்று பாலினத்து மேலே, ஒரு எதிர்பாலினத்து மேலே உருவாகக்கூடிய ஒரு காதல், ஒரு ஆணுக்கு பொண்ணோ, பொண்ணுக்கு ஒரு ஆணோ எழக்கூடிய ஒரு காதல் தான். இந்த காதலை பற்றி முழுமையாக நம்ம இழக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எழக்கூடிய சிந்தனைகள் அப்படின்றது நம்ம எந்த மாதிரியான சூழல் இருந்தாலும் அந்த சூழலினுடைய ஒரு ஆறுதலாக காதல் நிற்கும். அப்பா அப்படி இருக்காரு, அம்மா அப்படி இருக்காங்க, குடும்பம் அப்படி இருக்காங்க, எப்படி வேணா இருந்துட்டு போகுது. ஆனால் ஒரு வேற்று பாலினம் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம சிந்திக்க கூட மாட்டோம். ஆறுதலாக நினைக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ நமக்கு ஆறுதல் கொடுக்குற இடம் மட்டும்தான் காதலா அப்படின்னா, வாழ்க்கையில் சக்ஸஸ்னா என்ன அப்படின்றத சொல்லி புரிய வைக்கிற ஒரு இடம் தான் காதல். ஒரு பொண்ணு லைஃப்பில் வந்துட்டா, ஒரு ஆம்பளை ஒரு லைஃப்பில் வந்துட்டா அப்படின்னா அவங்களுடைய நடவடை பாவனங்கள்லேருந்து அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு மாறிடும். அவங்க பேசுகிற பேச்சு வழக்கிலேருந்து எல்லாமே மாறிடும். அப்போ இது எல்லாத்தையுமே காதல் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் இந்த உலகத்தினுடைய கடவுள் காதலா அப்படின்ற கேள்வி வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ஒரு விஷயம் வைக்கலாம்னா, காதல் என்ன செய்யும்? சைக்கலாஜிக்கலாகவும் அதே விஷயத்தை நம்ம கொண்டு வரும். காதல் என்ன செய்யும்? ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். நம்ம பெருமாள் கோவிலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளுடைய திவ்ய தரிசனங்களில் முக்கியமான ஒன்று, இதெல்லாம் கடந்து நம்ம பார்க்குற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள். அங்கே போயிட்டு வந்தால் வாழ்க்கை மாறுண்டா அப்படின்ற அளவுக்கு ஒன்று. அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவி என்ன பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க. அவங்க எப்படி லவ் பண்ணுறாங்கன்னா, பாசுரத்தின் மூலமாக எனக்கு இத்தனை அண்டா நெய் வேணும், இத்தனை அண்டா லட்டு வேணும், இவ்வளவு பூக்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசுரமாக பாட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா என்னால் முடியல, இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு செய்வார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாசுரத்தை கேட்ட ஒரு அரசர் அதை முழுமையாக செஞ்சு முடிக்கிறாரு, அவங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படியே அந்த வெங்கடாச்சல பெருமாள் இருக்கிற அந்த கோவிலுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோவில் இருக்கும். அப்போ காதலால் ஒன்று வயப்படுறது. அதே மாதிரி திருமணம்ன்றது வரும்போது சிவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி என்னைக்கு கலக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களுடைய பித்தம் தெளிஞ்சு ஒரு இயல்பான வாழ்க்கைக்குள்ளே வந்துடுறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படின்ற ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே காதல்ன்ற ஒன்றை வந்து குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. காதல்ன்ற ஒன்றே வந்து ஒரு எழுத்துக்களே வந்து இஸ்லாமுடைய அந்த வேதத்தில் இருக்குமா அப்படின்றது இருக்காது. ஏன்னா அவங்க முழுக்கவும் பார்த்தீங்கன்னா எழுதுனதே காதலில் தான். இறைவன் மேலே, பேரருள் மேலே கொண்டு ஒரு காதல். இறைவனை அடைகிறதுக்கான வழி என்ன அப்படின்றது பார்க்கும்போது அவங்க ஒழுக்கம்ன்றதுக்குள்ளே வந்தாங்க. அந்த ஒழுக்கம்ன்றது மனம் சார்ந்த ஒழுக்கம் தான். என்னால் பிறர் வாட செயல்கள் செய்யாமல் இருக்கிறது தான் என்னுடைய வாழ்வியல் அப்படின்ற ஒரு முழுமைக்குள்ளே வந்தவங்க தான் அவங்க. அப்போ ஒரு காதல் இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை உயர்த்துது அப்படின்னும் போது அதை சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. அப்போ ஒரு பெண் வந்து வேற ஒருத்தர் திருமணம் செய்கிறாங்களோ இல்லை காதலிக்கிறாங்க அப்படின்னுமோ அவங்களுடைய வாழ்க்கைன்றது ஒட்டு மொத்தமாக உயருது அப்படின்ற பட்சத்தில் அதை முழுமையாக வந்து நேசிக்கிற ஒரு மனப்பாங்கு அப்படின்றது கிரியேட் ஆகும். இப்போ என்னடா இது, நீ இஸ்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க, மதங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்க, அதுக்குள்ளே வந்து இந்த காதலை கொண்டு வரைய அது கொச்சையான ஒரு விஷயமாச்சு, அது எப்படி நம்மளால் ஏற்றுக்க முடியும், அக்செப்ட் பண்ணிக்க முடியுன்ற ஒரு கேள்வி வரும்பொழுது, காதல் இல்லாத கடவுள் இந்த உலகத்தில் இல்லை. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இஸ்லாம் வேதத்தில் காதல்ன்ற ஒரு வார்த்தையே இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எப்படி நீ காதலை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நான் சொல்லும்போதே சொல்லிட்டேன், ஒரு காதல் கொண்டு தான் பேரருள்ன்றதே இருக்குது. அப்போ பேரருள் வந்து காதலால் உருவானவர் தான். மானுடத்தினுடைய ஒரு காதல், மனதினுடைய ஒரு காதல் தான். அது எல்லையற்ற ஒன்று. அந்த எல்லையில் சுருங்கி இருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த காதல் கூட வச்சுக்கலாம். சரி, நம்ம அப்படியே அடுத்த கடத்துக்கு வந்தோம் அப்படின்னா உலகத்தில் ஜீசஸ் கிறிஸ்து நம்ம பார்க்குறவங்க,
அவங்களுடைய காதல் எப்படிப்பட்டது பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கடந்த ஜூலியஸ் சீசர் முதல் கொண்டு, அதுனா ஜீசஸ் கிட்ட பேசிட்டு ஜூலியஸ் சீசரை பற்றி பேசுகிற, காதல்ன்றது வேறடா. அது வந்து எப்படின்னா நம்மளால சொல்லி விளக்க முடியாது. ஒரு பாட்டில், விஜய் பாட்டில் கூட வரும் பார்த்தீங்கன்னா, பெண்ணுடைய இடையும் வந்து காதலும் ஒன்றா, ரெண்டும் இருந்தும் தெரிவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண் பேசும் வார்த்தைகள் தெரிவதில்லை, காதல் புரிவதில்லை அப்படின்னு ஒரு கான்செப்ட். எக்காலத்திலும் காதல் புரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு உணர்வு. அது எப்படி மானுடத்தினுடைய ஒரு சைக்காலஜி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்படி ஒரு காதல், சைக்காலஜியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தருடைய நடை உடை பாவனைகள் எல்லாத்தையும் மாத்திர, காதல் கொள்ள வைக்கிற, அவங்களுக்காக நான் வாழணும், இவங்களுக்காக நான் வாழணுங்கிற ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கலாகவும் அண்ட் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னை மீறிய ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ ரெண்டுமே ஒரு இடத்துல வந்து நின்றுடும், ஒரு ஹாப்பினஸ்க்குள்ள. இப்போ நம்ம பேசிட்டு இருந்த ஒரு கான்செப்ட் வந்து புரிதல் அற்ற ஒரு நிலை. நம்ம எந்த விதமான ஒரு செயல்பாடும் இல்லாமல், எப்படி எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு வேற்றுப்பாலினத்து மேலே நமக்கு ஒரு ஈர்ப்புன்றது உருவாகுது. அப்போ நம்ம பிறப்புலேயே அது இருக்கா அப்படின்னா நிச்சயமாக பாசிபிள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் அப்படின்ற ஒரு கான்செப்ட், ருசின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துட்டோம். அப்போ பிறந்தப்ப நமக்கு காதல் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால், இயற்கைக்கு நம்ம மேலே வைத்த காதல். ஏன்னா இது நம்ம நடக்கவே இல்லை. ஓரறிவு ஜீவிகள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இயற்கை செடி கொடி மரங்கள்லாம் இருக்குது, நான் நடக்கவே இல்லை, இந்த ஹியூமன் மட்டும் நடந்துட்டு இருக்கான், எங்கேயோ ஒரு உயிரினம் மட்டும் நடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துருமோ, ஏன்னா ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இயற்கை ஜீவராசிகள் மேலே வைத்த ஒரு காதல். அந்த ஜீவராசிகள் ஒரு ஹியூமன் மேலே வைக்கக்கூடிய ஒரு காதல். நம்ம நடந்தோம், சரி இவங்க என்னென்ன புதுசு புதுசாக உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க, கூடுலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ பெரிய பெரிய அடுக்கு மாடிகள்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு எதனா ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி அந்த ஜீவராசிகள் ஒரு ஹியூமன் மேலே வைக்கக்கூடிய ஒரு காதல். அப்போ அந்த ஹியூமன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, ஜீவராசிகள் மேலேயும் காதல் வைக்க ஆரம்பிச்சிட்டான், செடி கொடி மரங்கள் மேலேயும் காதல் வைக்க ஆரம்பிச்சிட்டான். சம்மந்தமே இல்லாத ஒரு கான்செப்ட் இது அப்படின்னு தோணலாம். ஸோ ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்களுக்கு இயற்கையோட காதல் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு புரியும். அண்ட் அடுத்ததான் நம்ம இந்த சைக்காலஜிக்கலாகவும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ காதல் அப்படின்றது புரியாத ஒன்று, நம்ம யாரு என்ன ஏதுன்னு நம்மளை புரிய வைக்கிற ஒன்று, நாம புரிஞ்சிக்க முடியாத ஒன்று. இத்தனை நாள் நீ பேசுனது கூட ஓரளவு புரிஞ்சுதுடா, ஆனால் இன்னைக்கு பேசுறது சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும்ல, அதுதான் காதல். அது எப்படி பாசிபிள்? நம்ம யாருனே தெரியாத ஒருத்தவங்க மேலே ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அவங்களுடைய நினைவுகளோ அவங்களுடைய பார்வையோ அவங்களுடைய வருகையோ நமக்கு நினைவிலேயே தங்க வைக்கிற அளவுக்கான ஒரு ஈர்ப்பை எப்படி ஒரு வேற்றுப்பாலினம் தருது? ஒன்று, நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை என்ன அப்படின்றது யோசிக்காம, வாழ்வினுடைய ஒரு காதல்னா என்னன்னே யோசிக்காம ஒரு வாழ்வியில் வாழ்ந்துகிட்டு இருக்குன்ற பட்சத்தில் புரிதலற்ற ஒரு காதல் தான் பதில். ஒரு பெண்ணோட எழக்கூடிய காதல் தான் பதில். அப்போ எனக்கு லைஃப் டைம் கோல் ஒன்று இருக்குது சார் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க காதல் எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரிசர்ச்சாக தான் இருக்கும். அப்படியா, சரி, ஓகே. அதுலேயும் பிரிவினைகள் இருக்குது. நான் லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன், அது ஒருத்தவங்களோட சப்போர்ட் கிடைச்சா எனக்கு ஓகே அப்படின்ட்டு. அப்போ இதில் புனிதமான ஒரு இடம்னு எங்கே வந்து உருவாகி நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் கோல் இருக்கிறவங்க ஒரு பக்கம், கோல் இல்லாத ஒரு பக்கம், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பார்வையில் ஒரு நொடியில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். அதான் லைட் எரியுது சார், பல்ப் எரியுது, திடீர்னு அவளை பார்த்தா இடி இடிக்குது அப்படின்ற அந்த சவுண்டு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காதலுக்குள்ள புரிதலற்ற ஒரு நிலையில் நம்ம அடுத்தவங்க யாருன்னே தெரியாமல் உருவாகக்கூடிய ஒரு அன்பிலீவபிளான ஒரு செயல். இதுக்காக நான் கவிதைகள்லாம் எழுத விரும்புகிறேன். நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைமில் எழுதியிருக்கேன். நான் பாடங்களை கவனிக்கும் பெண்ணே என்று என் காதலை கவனிக்கப் போகிறாய், பேனாவை பிரிக்கும் உனது கரங்கள் என்று திருமணத்தில் என் கைவிரல் பிடிக்கப் போகிறது, காத்திருக்கிறேன் பதிலுக்காக அப்படின்லாம் எழுதின காலம்லாம் உண்டு. அப்போ சம்பந்தமே இல்லாத ஒரு பர்சன் மேலே நமக்கு எழுகிற அந்த ஒரு உணர்வு, அது எப்படிப்பட்ட ஒரு உணர்வாக இருக்குது அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பார்த்த ஒரு நொடி, அந்த நொடி பொழுது நம்ம வாழ்க்கையில் எக்காலத்திலையும் நினச்சி இன்புறுகிற ஒரு நொடி. ஃபஸ்ட்டு லவ்வை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எக்காலத்துலேயும் சரி, நமக்கு கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும், குழந்தைக்கு கல்யாணம் ஆயிருக்கும், அப்பவும் கூட நம்முடைய முதல் காதல் நம்ம சிந்தைக்குள்ளே வந்துச்சுன்னா நமக்கு ஒரு இன்புறுதல் அப்படின்றது ஏற்படும். ஒரு சரியான ஒரு ஃபீல் சார். அது அப்படியே நடந்து வந்தா அந்த சைடு ஒரு மரம், அது மேலேருந்து அப்படியே பூ கொட்டுது, அவள் சைக்கிளில் அப்படியே தள்ளிக்கிட்டே வரா, அவள் தள்ளுனது சைக்கிளையே இல்லை, என் மனசே தெரியல சார்.
சார் அவ கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் காரம் சார், நான் கொஞ்சம் உப்பு சார், ரெண்டும் சேர்ந்தவொடனே செம டேஸ்ட்டு சார். நம்ம அறியாம பேசுற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அந்த என்ஜாய்ஃபுல்லான மொமெண்ட் தான் காதல். அவங்க கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காது. உண்மையே சொல்ல போனா நீ என் கூடவே இருந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த எண்ணம் சிந்தைக்குள்ள மட்டும் இருந்தா மட்டும் தான் காதல். அது என்னைக்கு அவகிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நீ அதை சைக்கோக்கணும். நீ என் கூட தான் நீ வாழ்ந்தாகணும், இல்லைன்னா உன்னை அத்துறேன் அப்படின்ற ஃபீல் சிந்தைக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் காதல். அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நீ என் கூட வாழணும் வெட்டுருண்டி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த காதல் செத்துச்சுன்னு அர்த்தம். அது எப்படா பாசிபிள்? எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு என் கூட இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. உன்னுடைய நினைவுகளால் அவளை எவ்வளவுக்கு எவ்வளவு நீ நேசிக்கிறியோ அதே அளவுக்கு அவளுடைய நேசமும் இருக்கிற பட்சத்தில் அவள் உன் கூட சேர்ந்து அந்த கால அளவில் ஒரு காதல்னு இருக்கும். இத்தனை வருஷங்கள் வாழ்வாங்க, இல்லை இத்தனை வருஷங்கள் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, இல்லை சாகிற வரைக்கும் இவன் சாகும் போது சேர்ந்து மாறல வந்து சாவா, உடன்கட்டை ஏறுவா அப்படின்ற கான்செப்ட் இதெல்லாமே அப்போதான். சரி, அப்போ இப்போ நான் போய் சொல்லக்கூடாது அப்போ என் காதலை அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். ஒரு பெண்ணினுடைய அசைவுகள்ல இருந்து பார்வையில இருந்து அவ யாரு நமக்கானவளா இல்லையான்றது சொல்லிடுவான். ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோட சைக்காலஜி எடுத்துப்போங்க, ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவலாகவும் எடுத்துப்போம். பார்வை தான் முதல்ல. ஒரு பொண்ணு அப்படியே நேரம் நடந்து போறா அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் வரவனையும் பார்ப்பா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரவனையும் பார்ப்பா, தூரத்தில் நிற்கிற ஒருத்தனையும் பார்ப்பா. ரீசன் என்னன்னா அவளை பார்க்குறாங்க. அதுக்காக தான் அவள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, அழகு பார்க்கறது, முடி தலைவாடுறது, பூச்சி விடுறது, இது எல்லாமே அதுக்காக தான். ஒரு ஈர்ப்பை உருவாக்குறதுக்காக. அப்போ ஒரு ஆண் தன் ஈர்ப்பை எப்படி உருவாக்குறான் அப்படி பார்த்தீங்கன்னா தன்னுடைய நடத்தை மூலமாக உருவாக்குறான். ஏன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்குமே எப்படிப்பட்ட ஒரு வாழ்வில், இந்த காலம் சொல்ல முடியாது, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்குமே எப்படிப்பட்ட ஒரு வாழ்வில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆண் என்பவன் ஒரு பொருள் ஈட்டுற ஒருத்தன், பெண் என்பவள் அந்த பொருளை பாதுகாக்கிற ஒருத்தி. அதனால தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கடுகு டப்பாலேருந்து பருப்பு டப்பா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ வச்சுருப்பாங்க. ஒட்டு மொத்தமாக சேர்த்து சீட்டு போடுறது முதல்ல கொண்டு எல்லா வேலையும் ஒரு பாதுகாக்கிற திட்டம் அப்படின்றது ஒரு பொண்ணுகிட்ட தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டம் அதை கடந்தாச்சு. ஒரு பொண்ணும் சம்பாதிக்கிறா, ஒரு ஆணும் சம்பாதிக்கிறான். அப்போ சம்பாத்தியம் முதல்ல வந்துருச்சு. இப்போ காதல்ன்றது அந்த பார்வையில் எழுதா அப்படின்றது கேள்விக்குறியாயிருச்சு. அது ஏதோ ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி இதெல்லாம் கடந்து போய் தேவைன்ற ஒரு கான்செப்டுக்குள்ள காதல் நின்றுச்சு. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, 27 வயசு ஆயிடுச்சு சார், கல்யாணம் பண்ணுங்க சார். எதுக்குடா? இன்னும் எதுவுமே எனக்கு தோணலையாடா, கல்யாணம் பண்ணு சார், வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ அரேஞ்ச் மேரேஜ்ன்றது லைஃப்ல வேலைக்கே ஆகாதா அப்படின்னா, உண்மையை சொல்ல போனா அரேஞ்ச் மேரேஜ்ன்றது என்னன்னா கலவிக்கு பிறகு எழுகிற ஒரு காதல், காமத்திற்கு பிறகு எழுகிற காதல். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லை. ஐயோ ஊர் சொல்லும் உலகம் சொல்லும், என்ன பண்றது, என் முன்னாடி தான் சொல்லுமே, இப்போ பண்ணிட்டோம் பிறக்கிறது என் புள்ள தான் சொல்லுமே, நான் என்ன பண்றது, வேற வழி இல்லையே, அதனால என் பொண்டாட்டி சார். அவனுங்க கிடக்குறானுங்க உலகத்துல இருக்கவன். நான் திருமணம் பண்ணும்போது முறையாக அவளை பார்த்தேன், பிடிச்சது. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பிடிக்குது, சாகுற வரைக்கும் எனக்கு பிடிக்கும், நான் வாழ்வேன் அவ கூட. அது ஒரு விதமான டைப். அப்போ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் எழுகிற ஒரு காதல்ன்றது, எனக்குன்னு ஒரு பொருள் கிடைச்சிச்சு. நான் ஒரு பைக் வாங்கிட்டேன் சார், திடீர்னு பார்த்தா வேற ஒரு மாடல்ல ஒரு பைக் இறக்கிட்டான். நான் ஒரு ஃபோன் வாங்கிட்டேன் சார், திடீர்னு பார்த்தா வேற ஒருத்தன் அதை விட பயங்கரமான குவாலிட்டியில் ஒரு ஃபோனை இறக்கிட்டான். இதுக்காக நான் வாங்கின ஃபோனை தூக்கி தூரம் போட்டு புதுசாக வாங்குற ஒரு ஃபோனை எடுத்து வச்சு இது ஒரு ஸ்பெஷல் பயங்கரம் அப்படின்னு சொல்லிருக்கோம். நான் வாங்கின ஃபோனே ஸ்பெஷல் தான்டா, நான் வச்சிருக்க பைக்கே ஸ்பெஷல் தான்டா. உதாரணத்துக்கு சொன்னால் நான் வச்சிருக்க ஒரு CT 110ன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு லைஃப்பில் ஹாப்பி. நான் அதுக்கு ஹல்க்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கிறேன். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன பைக்கோ வச்சிருக்கலாம். நான் 100 ரூபாய்க்கு போட்டால் இங்கேருந்து காஞ்சிபுரம் போயிட்டு வந்துடுவேன்டா. உங்களால் 100 ரூபாய் போட்டு பக்கத்துக்கு போயிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குற அந்த ஒரு கேள்வி எழுப்புற கோபத்தை தூண்டுற, என் பொருள் என் வாழ்க்கை என்னோட விருப்பம்னு சொல்லி அரவணைச்சு ஏற்றுக்கிற அந்த ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ். கிடைச்ச ஒன்றை புனிதமான ஒன்றா வச்சு பத்திரப்படுத்துகிற ஒரு இடம்.
அதே போல நம்ம பார்க்குற காதல், திடீர்னு காதல் எழுது, இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ காதல் எழுது அப்படின்னா நம்ம பார்க்குற ஒருத்தி எனக்கு புனிதமான ஒருத்தி அப்படின்னு தோணுச்சுன்னா, எனக்கு புனிதமான ஒருத்தன் அப்படின்னு தோணுச்சுன்னா, அப்பா கூட இருக்கிற ஒரு ஃபீல் எனக்கு அவன் கூட இருந்தால் கிடைக்குது, அம்மா கூட இருந்த ஃபீல் அவனுக்கு அவன் கூட கிடைக்குது, என் குடும்பத்தில் இல்லாத ஒரு ஆறுதல் அவன்கிட்ட கிடைக்குதுன்னு ஏதோ ஒரு தேவையை நோக்கி எழுதுகிற அந்த காதலை நம்ம வாழ்க்கையினுடைய அத்தனை தேவையும் நீதான்றதை புரிய வச்சு உணர்த்தி ஏற்றுக்கிற ஒரு இடம் தான் காதல். நான் உன்னை ஏற்றுக்கிட்டது இதுக்காக இல்லை, என் குடும்பம் இப்படி இருக்கு அதனால நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு. அதோட ஸ்பார்க்காக வேணா அது இருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் என் குடும்பத்தில் கிடைக்காத அத்தனை சந்தோஷத்தை நீ தான் கொடுக்கணும், என் வாழ்க்கையில் கிடைக்காத அத்தனை சந்தோஷத்தை நீ தான் கொடுக்கணும். உன்னால முடியுமா? உனக்கு என்னன்னு சொல்லு, உன் வாழ்க்கை என்னன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் லைஃப் என்னது? உன் லைஃப்பில் உனக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷத்தையும் நான் கொடுக்குறேன்டி, உன் லைஃப்பில் உனக்கு கிடைக்காத எல்லா விதமான சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன்டா அப்படின்ற ஒரு எண்ணத்தை எழுப்பி எழுகிற ஒரு காதல். அப்போ எவ்வளவு புனிதமான ஒரு விஷயம் பாருங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் தான் பொருள், தன்னுடைய வாழ்க்கை பொருள் சொன்னா அது ஒரு தவறான ஒரு வார்த்தையா இருக்கும். என்னுடையது என்னவள் அப்படின்ற ஒரு விஷயம், என்னவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாங்கி நிக்கிற ஒரு இடம் அரேஞ்ச் மேரேஜ். பார்த்தேன், செத்துட்டேன் அவ பார்வையில, பார்த்தா விழுந்துட்டேன் அவ காதல்ல. நமக்கு தோன்ற வார்த்தைகள், தேடுற சிந்தனைகள், நம்ம போற இடம், பார்க்குற இடம் அத்தனையும் ஒருத்தி பிடிச்சி நிறுத்தி வைக்கிற இடம், அத்தனையும் ஒருத்தன் பிடிச்சி நிறுத்தி வைக்கிற இடம், அது காதலினுடைய ஒரு உச்சம்தான். அப்போ அவங்களோட நம்ம எவ்வளோ நாள் வாழ முடியும்? இப்போ அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னும் போது பலருடைய நம்பிக்கைகள் சேர்ந்து ஒருத்தவங்களை உருவாக்கிறது. ஸோ அந்த நம்பிக்கையை அவங்களை காத்து கொண்டு போயிடுது. லவ் மேரேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யாருடைய நம்பிக்கையும் இல்லாமல் தன்னம்பிக்கைன்ற ஒரு நம்பிக்கைகள் கொண்டு போகுது. இப்போ நீங்கள் வீட்டில் நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டேன்னா சண்டை போடலாம். நீ தாடி கட்டி வச்ச, ஆத்தாவாடி நீ, அப்பனாடா நீ அப்படின்னு நம்ம கேள்வி சண்டை போடலாம். அதுவே லவ் மேரேஜ் பண்ணிட்டு இருந்தா ஆத்தாவாடா நீ, அப்பனாடா நீ இந்த கேள்வியாக கேட்க முடியும். நீ தான் பார்த்து கட்டி கூப்பிட்டு வந்த, நீ தான் பார்த்துக்கணும், எங்களையும் கேட்குற அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ தன்னம்பிக்கை அதிகமாக எழுகிற ஒரு இடம் காதல். நான் வச்சு பார்த்துக்க போற பொண்ணு இப்படி வாழணும், என் கூட வந்தீங்கன்னா வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், ஏத்துக்கிட்டு வரியா இல்லை எப்படி? நீயே சொல்லிடு. பரவாயில்லடா நானும் வரேன், என் வாழ்க்கை இப்படிப்பட்டது தான், உன் வாழ்க்கை இப்படிப்பட்டதுதான் எனக்கு நல்லா தெரியும், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணுவோம், வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வருவோம் அப்படின்னு ஒரு அந்த இந்த படம் பார்த்துருக்கீங்க, நம்ம சரத்குமார் அவருடைய படத்தில் அந்த பஸ் எல்லாம் வாங்குவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்டுக்குள்ளே போகலாம். அப்போ காதல்ன்றது எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்களேன். ஒருத்தனை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஹப் பண்ணி விடுற ஒரு இடம். இது என்ன அநியாயமாக இருக்குது? அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சும்மா வாங்குறான். என் பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், என் பிள்ளைக்காக நான் வீடு வாங்கி கொடுக்குறேன், என் பிள்ளைக்காக நான் இடம் ஒரு அவன் என்னெல்லாம் கேட்குறானோ அதெல்லாம் பண்ணித்தரேன், அதெல்லாம் விட அவன் லைஃப்பில் முன்னாடி அதை வச்சு தான் முன்னாடி வர்றான். ஒன்றும் காதலாலாம் முன்னாடி வரலையே. குடும்பத்தால் என்ன சார் கொடுக்க முடியும்? அவனுக்கு இருக்கிற இடம், உணவு, உடை, இருப்பிடம் எல்லாத்தையும் கொடுத்துட முடியும். ஹோப் அதையும் அவன் கொடுத்துட்றான். அப்போ காதல்னா மயிறு தான் கொடுக்குது. ஹோப் வரைக்கும் குடும்பம் கொடுத்துச்சு. அப்போ காதல் என்ன மயிறு கொடுக்குது? நீங்க காதல் பண்ற. ஹோப் வரைக்கும் குடும்பம் கொடுத்துடலாம் சார். சுகம்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்னா உரசின்னு சுத்துறது, அது பேர் சுகமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இன்னைக்கு வரைக்கும் காதலிச்சு வாழற அத்தனை பேரும் நீங்க பார்த்த காதலை சேர்ந்து கரம் கோக்குற வரைக்கும் என்னைக்காவது காமத்தை பத்தி நீங்க சிந்திச்சிருப்பீங்களா? இருந்தா கமெண்ட் போடுங்க. சத்தியமா கிடையாது. காமம்ங்கிற ஒண்ணு காதல் உள்ள முதல்ல எழவே எழாது. ரெண்டு பேரும் சேர்த்து கை கோர்த்து அந்த ஊடல்ல என்னன்னே புரியாம அனுபவிச்சு ஒன்னா சேர்ந்து வரும்போதுதான் கடைசியா தொட்டு நிக்கிற இடம் காமமா இருக்குமே தவிர்த்து உண்மையான காதல்ல அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கரம் கோர்க்க சில வாரம், கை கோர்க்க சில வாரம், கட்டி அணைக்க சில வாரம், முத்தமிட சில மாதங்கள் என வாழ்க்கை தொடர்ந்து சிறந்து ஓங்குகிற ஒரு இடம் தான் காதலா இருக்குமே தவிர்த்து காமம் ஒருபோதும் ஒரு காலம் காதலை தொட்டு எழுப்பாது. இது 100க்கு 100 உண்மை. சைக்காலஜியா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் சரி. இல்லை சார், நாங்கள் வழக்கம் போல நாங்கள் காமத்திலிருந்து ஊழலுக்கு போய் அப்புறம் நாங்கள் காதல் அடைய போகிறோம் சார். அரேஞ்ச் மேரேஜுக்கு அதுவும் ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. ஸோ இப்போ லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு கான்செப்டே அரேஞ்ச் மேரேஜ் தான். அவங்க என்ன எல்லாம் சேர்த்து வச்சாங்க, கும்பலாக சேர்ந்து
இவங்க தனித்தனியாக சேர்ந்துக்கினாங்க, அவ்வளோதான் விஷயம். புதுசாக இருக்குல்ல, என்னடா இது அரேஞ்ச் மேரேஜையும் இதையும் ஒன்றுன்ட்டானே அப்படின்ட்டு. அப்படி ஒரு வேளை ஒன்று இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக என் கூட பகிர்ந்துக்கலாம். நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் அடுத்த வாட்டி அதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. மறுபடியும் இதே ஒரு அழகு திறன்களை சந்திக்கிறது நாங்கள் பாட்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங்.